துன்மார்க்கனுக்கு முன்னால நிக்கிறோம். ஆனால் அந்த துன்மார்க்கனுக்கு முன்னால நிற்கும் போதும் நம்ம வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைக்க வேண்டும். ஏன்னா அது திமிரும். கடிவாளத்துல குதிரை பாத்திருக்கீங்களா? கடிவாளம் போட்டுருப்பாங்க. ஆனாலும் அந்த குதிரை திமிரும் போறதுக்கு. ஆனா அந்த கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்துவான். அதே போல இந்த வாய் வார்த்தையை சொல்ல துடிக்கும். அதை சொல்லிடலாமா, இதை சொல்லிடலாமா, அப்படி பேசிடலாமா, இப்படி பேசிடலாமா, அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா பேச துடிக்கும். ஆனா கடிவாளத்தால் அடக்கணும். ஏன்னா நாவினால் செய்கிற பாவம் தாங்க ரொம்ப இருக்குது. கையினாலே கால்னாலே உடலின் மற்ற பகுதியினாலே செய்கிற பாவங்களை காட்டிலும் இந்த நாவினால் பாவம் செய்கிறார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு பெருசா தெரியல. அது ஒண்ணும் அப்படித்தானே போயிடுறாங்க. ஆனா உண்மையிலே இந்த நாவினால் செய்கிற பாவம் ஏராளம் இருக்கிறது. அதுவும் பாவம் தானே. கையினால் செய்யறதும் பாவம் தான், நாவினால் செய்யறதும் பாவம் தான். பாவம்னா எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கையினாலே ஒரு பெரிய பாவத்தை, ஒரு கொலைன்னு வச்சுக்குமே, அது ஒரு பாவம். கொலை செய்யறது பாவம். 10 கற்பனை கொண்டு கொலை செய்யாதிருப்பாயாக. அதே வேதம் தான் சொல்லுகிறது இந்த நாவினால் பாவம் செய்யாதன்னு சொல்லுது. ரெண்டும் பாவம் தான். கையினாலே கொலை செய்யறது பாவம், வாயினாலே வார்த்தைகளை பேசுகிறது என்னதான்? ரெண்டு பாவம் தான். திருடன்ல பெரிய திருடன் சின்ன திருடன் இருக்கா?